ஏசாயா 31 அதிகாரம் 5வது வசனம். இந்த நாள் செய்திக்காய் நான் ஜெபித்த போது கர்த்தர் என்னோடு கூட திருவுளம் பற்றின வார்த்தை. அது ஏசாயாவின் புஸ்தகம் 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல். அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே இந்த வார்த்தையை லைவ் மூலமாக, யூடியூப் மூலமாக ஒருவரோ இருவரோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிற வார்த்தை. பறந்து காக்கும் பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அம்மா இந்த ராத்திரி வேளையில, ஐயா இந்த ராத்திரி வேளையில நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஆதரவாயிருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நீ சோர்ந்து போய் கண்ணீரோடு கூட இந்த ராத்திரி வேளையில எனக்கு ஆதரவு இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த திரள் கூட்டத்துக்கு மத்தியிலே யாராவது நீங்கள் வந்திருப்பீர்களானால் உங்களுக்குத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று பிரதட்சயமாய் வந்திருக்கிறார். ஒருவேளை நீ சோர்ந்து போய் உன்னுடைய பிள்ளையின் நிமித்தம், உன்னுடைய கணவனின் நிமித்தம், ஒருவேளை உன் வியாபாரத்தின் நிமித்தம் நீ சோர்ந்து போய் எனக்கு ஆதரவு இல்லையேன்னு சொல்லி இந்த 2வது நாள் கூட்டத்தில் நீ வந்திருப்புன்னு சொன்னா, உனக்காக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிற இந்த வார்த்தை, அவர் பறந்து காக்கும் பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர். கரங்களை தட்டி சொல்லும், நல்ல ஜோர கரங்களை தட்டி ஆமென். நம்முடைய தேவன் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர். அவர் யாரையா? அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அவர் சொன்னால் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் காற்றடங்கும், மறுவார்த்தை சொன்னால் கடல் அடங்கும். அவர் ஆடையை தொட்டால் சுகம் கிடைக்கும், அவர் பாடையை தொட்டால் உயிர் கிடைக்கும். கடைசியில் இருக்கிறவங்க கையை ஜோர தட்டுங்க ஐயா. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உனக்கு ஆதரவாயிருப்பார். சொல்லுங்க, ஆதரவாயிருப்பார். எனக்கு யாருமே ஆதரவு இல்லையா? எனக்கு யாருமே இந்த ராத்திரியில் ஆதரவா இல்லை. நம்பின புள்ள எனக்கு நான் டாற்றங்கரையில் விட்டுட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இங்கே வந்திருக்கிறீங்களாம்மா? பிள்ளையதான் நான் முழு மூச்சா நம்பி வளர்த்தேன். அந்த பிள்ளை என் வாழ்க்கையில் வாழ வேண்டிய நேரத்தில் குடிக்கு அடிமையாகி, உலக காரியங்களுக்கு அடிமையாகி அவன் வாழ்க்கை வீணாய் போனது என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருப்பாயானால் இன்று இரவு இயேசு உனக்கு ஆதரவாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஆதரவு கோலே, என் அடைக்கல தீவே, என் அழகான பட்டண நீரே, அழகான பட்டண நீரே. எல்லாம் ஜோரா கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அடைக்கலம் தருகிற தேவன். ஆமென். அவர் உனக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன். ஆமா. 2வது காரியம், அதை காத்து தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா. என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு, அவர் ஆதரவாயிருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் ஆதரவாயிருப்பார். அல்லேலூயா. 2வது காரியம், காத்து தப்ப பண்ணுவார். யாரையா என்ன காப்பாங்க? அல்லேலூயா. யார் என்ன காப்பாங்க அப்படி சொல்லிக்கின்னு இருக்கிறியா? ஆமா. இஸ்ரவேலை காண்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுங்களே. அவர் உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காண்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதுமே இல்லை. அவர் தான் சொல்லுகிறார், உன்னை காத்து தப்ப பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா. சங்கீதம் 91:15 சொல்லுது, அவர் உன்னை எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் கடந்து வந்து உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாக கவனிங்க. 3வது காரியம், அதே வசனத்தில் 3வது காரியம், அந்த 3வது காரியம் என்ன சொல்லுதுங்கன்னா, அவர் கடந்து வந்து விடுவிப்பார். ஜோர நல்ல கையை தட்டுங்க. அல்லேலூயா. சத்தமா சந்தோஷமா ஜாலியா இருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னா, கடந்து வந்து உனக்கு வயிற்று வலி வந்தா நீ போன ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமென்.
அல்லேலூயா. ஒருவேளை எல்லா காரியங்களுக்கும் நீ தான் போகணும், ஆனா உனக்கு ஒண்ணுன்னா இங்க வந்து அமர்ந்திருக்கிற என் அன்பு தாயே, உன் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார், உன்னுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உனக்கு ஒண்ணுன்னு சொன்னா அவரே வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவரே வருவார். அவரே வந்து கடந்து வந்து அவர் உன்னை என்ன பண்ணுவாராம்? கொஞ்சம் என் கூட பேசுங்க. அல்லேலூயா. கடந்து வந்து விடுவிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற உன்னுடைய 3 பாயிண்ட்டும் பேசிட்டுமா? ஆமா, 3 பாயிண்ட்டும் பேசணுமானா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 5 வசனத்தை எடுத்துன்னு வந்து போட்டா கூட எப்படியும் ராத்திரி ஆயிடும். பொழுது வெடி ஆல்நைட் ப்ரேயரில் கூப்பிட்றவனே இந்த ஆள் இந்த ஐயா இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுக்கிறார் போல. அல்லேலூயா. ஆமாம், எப்படியாவது மழை கிழ வரும் போயிடலான்னு பார்த்தோம், அதுவும் நின்று போச்சு. என்ன பண்ண போகுதுன்னே தெரியலையாப்பா. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி வேறு 2 பிள்ளைங்களும் ரொம்ப சீமா முட்டு பிள்ளைங்க வந்து உட்காந்துக்குது. அல்லேலூயா. நான் எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு 2 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க. 2 ஆம்பளை பிள்ளைங்களும் கடந்த 28 வருடமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். அதில் ஒரு 7 வயசு இருக்கும் போதே நான் என் 2 பிள்ளைங்களையும் ஊழியத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். எத்தனை வயசாம்மா? 7 வயசு இருக்கும் போதே பெரிய பையனை ரெக்கார்டிங்கில் பாட்டு பாட வச்சுட்டேன். சின்ன பிள்ளைய 7 வயசுலேயே மேடை ஏற்றி பாட வச்சுட்டேன். இவனுங்களை கூடவே நான் வந்து இந்த சிறகு மாதிரி அவனுங்களை வந்து அந்த கோழி தன் குஞ்சு எப்படி அடைக்காக்குமோ அது மாதிரி கூடவே வச்சு வளர்த்துட்டேன். காலத்தின் கோலம் ஒரு நாள் பெரியவன் டோலக் தபேலா வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயா தெரியுமா? ஐயா பெரியவனை, அவர் பேர் லாரன்ஸ். அவர் தபேலா டோலாக் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். சின்ன பையன் இவ்வளோ கிணத்துல இருப்பான். இன்றைக்கி அவன் 2 பேரும் வரல. அவனை கையை பார்த்தா எனக்கு கோபமாக வரும். கையெல்லாம் கனகனமாக இருக்கும். சின்னவன் எதை தொட்டாலும் வாசிடுவான். கீபோர்டு தொட்ட கிங்கணும். டோலக் தபேலா வாசிப்பான். எல்லாத்தையுமே வாசிக்கிறானே, இது எப்படி பிறந்ததுன்னே தெரியலையே. இவ்வளோ கணத்தில் இதுக்கு ஒரு கீயும் வரல, ஒன்றுமே வரல. பேடு மட்டும் உட்காந்து நட்டிப்பான் இவ்வளோ பெரிய வயிற்ற போட்டுன்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா, ஒருத்தன் தபேலா வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், ஒருத்தன் கீபோர்டு வாசித்தா நல்லா இருக்குமேனு ஜெபம் பண்ணேன். அந்த 2வது பையனுக்கும் ஆண்டவர் ஒரு 13 வயசு இருக்கும் போதே ஒரு கீபோர்டு 550 கீபோர்டு ஒன்று யாரோ ஒரு ஊழியக்கார் கொடுத்துட்டார். எங்கள் பாவத்தை பார்த்து கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதில் அவன் போட்டுன்னு வாசிக்க, அவங்க அண்ணன் தபேலா வாசிக்க, நடுவில் நான் ஒரு 4 வீடு கட்டி ஆட, இப்படி வாசித்து மாதத்துக்கு ஒரு மீட்டிங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் கீபோர்டு தொட்டிருக்கோம். நாங்கள் ஒரு மாதத்தில் 15-20 நாள் ஊழியம் பண்ணுறோம். சில நேரம் 20 நாள் கூட ஊழியம் செஞ்சிருவோம். வாஸ்து 2 கை தேர்ந்துடுச்சிங்க. திடீர்னு ஒரு நாள், அப்பா செப்டம்பர் மாதம் மழை தானப்பா வரும், எங்களை கொஞ்சம் உடம்பா ஃப்ரீயாக நாங்கள் மலேசியாவுக்கு போயிட்டு வரோன்னு கேட்டானுங்க. அல்லேலூயா. நானும் மழை காலம் தானே, ஜனவரி மாதத்துலேருந்து குழந்தைங்க நல்லா ஊழியம் செஞ்சுதே, வருஷமெல்லாம் நம்ம கூட கஷ்டப்படுது, போடாயப்பான்னு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எப்போ நான் சொல்ல போகிறேனோ காத்திருந்தானுங்க. 5ஆம் தேதி ஊரை விட்டு போயிட்டானுங்க. அல்லேலூயா. போதான் போனானுங்களே. மைக்கில் ஐயா கிட்ட சொல்லியிருக்கதால, ஐயா நாங்கள் ஊருக்கு போகிறோம், வேறு யாரையாவது வச்சு பார்த்துங்கன்னு. அதையும் சொல்லலை. என்னை எடுத்துன்னு வந்து லிங்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டானுங்க. நான் யோசித்துக்கினே இருந்தேன், நம்ம நல்லா டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், என்ன பண்ணுறது, பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சி வந்தேன். 2 பிள்ளைங்க இருந்தாதான் ஊழியம் செய்ய வேண்டியது ஏன் ஞானம், என் அப்பாவின் ஞானம். 2 பிள்ளைகளை விட தாழ்ந்த விட பெரிய 2 பிள்ளையை தருவன்றது என் அப்பாவின் ஞானம். அதான் இந்த 2 பிள்ளைங்க. கையை நல்லா ஜோர தட்டி, சத்தமா ஜோர தட்டி சொல்லுங்களேன். வேதம் என்ன சொல்லுதுன்னா, பறந்து காக்கும் பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆதரவாயிருப்பார். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, ஆதரவாயிருப்பார். ஆதரவா அவர் இருப்பார். நான் இருக்க மாட்டேன். ராத்திரிக்கு இந்த கார் வந்துடுச்சு, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை இட்டுன்னு போறதுக்கு வண்டி வந்துடுச்சு, நான் இருக்க மாட்டேன். என் அப்பா இயேசு இருப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. 2வது, இருக்கிற தேவன் உன்னை காத்து தப்பு பண்ணவர், உன்னை காப்பார். மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அவர் உன்னை காப்பார். நீ சோர்ந்து போவாத அம்மா, சோர்ந்து போவாத. இந்த ராத்திரியில உன்னை அவர் காக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னொரு முறை ஞாபகப்படுத்துறேன். இப்போ நான் 3 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் தான் பேச போறேன். அதுக்கு தான் அப்படியே சொன்னார். ஐயா நல்லா பேசினார்ப்பா. அவரு கோட்டு போட்டுன்னு வந்தார், டை கட்டின்னு வந்தார். இந்த காலத்தில் அவன் காட்டுறான்ட்டு. அல்லேலூயா. இவர் எல்லாத்தையும் கட்டின்னு வந்தார். வேற காலத்தில் கூட அது ஏன் கட்டின்னு வந்தேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. எங்கள் அப்பா ரிட்டையர் வீட்டில் கீழே கட்டின்னு வந்தார். ஏசப்பா என்னை மேலே தூக்கின்னு வந்தார், நான் கைத்தில் கட்டினுக்கிறேன். கையை ஜோரா தட்டி
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, சத்தமா புரிஞ்சுங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தம் போதாதம்மா, பரலோகமே களி கூறணுமாமே. உங்க மத்தியில் இப்படி பேசிங்கன்னா நான் யார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சேப்பா. உங்களுக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அம்மா. அல்லேலூயா. நான் அப்பா கிட்ட வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வரும்போது எப்படி வந்தேன்னா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாதுண்ணா, ரேஷன் சோறு கிடையாது, போட்டுக்கிறதுக்கு ஒரு கிழிஞ்ச துணி கிடையாது, கிழிஞ்ச துணி கிடையாது, ரேஷன் சாப்பாடு, கிழியாத ஒரு துணி, ஒழுகாத ஒரு ஓலைக்கொட்டா, இந்த மூணும் கொடுத்தியான்னா என் மூச்சு இருக்கிற வரலையும் என் பேச்சு மாத்தாம நாடு நகரம் பட்டி தொட்டியெல்லாம் சொல்றேன்னு சொன்னேன். அனாதையா வந்தேன், ஆதரவு இல்லாம வந்தேன், என்னை காத்துக்கொள்ள யாரும் இல்லாம வந்தேன், என்னை விடுவிக்க யாரும் இல்லாத சூழ்நிலையில நீயும் நானும் ஆராதிக்கிற என் அப்பன் இயேசுவை தேடி வந்தேன். அல்லேலூயா. அப்ப என்ன அக்ரிமெண்ட் போட்டு வந்தேன், இதுதான் போட்டு வந்தேன். நான் சாவர வரலையும் நான் கரெக்டா சொல்றேன், ஆண்டவரே எனக்கு சோறு போடு, எனக்கு துணி கொடு, தூங்க ஒரு கொட்டா விடுன்னு கேட்டேன். அல்லேலூயா. உங்க மத்தியில் பாடுற நான் நல்ல குடிகாரன். ஆமாம், யாருமே எனக்கு தெரியாது. இவங்களுக்கு சர்ச்சில் எவ்வளோ பிரசங்கத்தை கேட்குறாங்க. இப்போ நான் யாருன்றதை சொல்லி கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவான்களே, உங்கள் பாதங்களை முத்தமிடுகிறேன், ஒரு மனதோடு துதித்து கொண்டே இருங்கள். யாரோ ஒருவருக்கு கர்த்தர் இங்கே வந்திருக்கின்றார். என் அப்பன் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அவரே ஒரு மனிதனை தேடி படகில பயணம் செய்து இறங்கின உடனே பிசாசு பிடித்தவனை சந்தித்தார். ஆமென். உலகத்தை உண்டாக்கின என் அப்பனே ஒரு மனிதனை தேடி போவார். ஆனால் நான் ஏமாத்திரம் யாரோ ஒருவர் இந்த சத்தத்துக்கு வெளியே வர கர்த்தர் ஆயத்தம் வச்சுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. எனக்கு நல்லா குடிப்பேன், எனக்கு குடிக்கிறதுக்கு இப்போ பாரும்மா தண்ணி என்ன மாரி தண்ணி பாருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் யாருன்னா சின்ன பிள்ளைங்களா அந்த எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க. எப்பா நீர் எப்பா. ஆமாம். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் நீ கரெக்டாக தண்ணி கொடுத்துருந்தேன், தண்ணி கொடுக்குன்னு லைவ்ல போயிருக்குது. எனக்கு ஒரு நல்ல சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. லைவுக்காக பிரசங்கம் பண்ணுறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற லைவ்ல போயிருக்குது. ஆண்டவராகிய இயேசு உன் கண்ணீரை வாழலு. இது அந்த லைவ்ல சார், என் அப்பன் இயேசு எனக்கு செய்த லைவ். ஆமென். அந்த லைவ் டெலிகாஸ்ட் தான் இன்னைக்கு உன்னோடு கூட நேரடியாக கர்த்தர் பேச வந்திருக்கிறார். நல்ல ஜோரா கையை தட்டி சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே. ஆமா, இப்ப பாருங்களா என்ன அழகு. இவரு நேற்று போட்டிருந்தார் ஒரு சட்டை, இப்போ போட்டுங்கிற சட்டை பார்த்து எனக்கு அப்படியே கேர் வந்துடுச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ எனக்கு தண்ணி அவர் கொடுக்குறாரு. தண்ணி அடிக்கும் நண்பா, தண்ணி இல்லை நரகத்தில, தண்ணி இல்லை நரகத்தில. இப்போ நான் சொல்ல வந்ததை சொல்றேன். இப்போ எனக்கு நல்ல சுட தண்ணி, சூடான தண்ணி, அழகா சுத்தமாக கழுவி அழகாக கொடுத்துருக்குறாங்கம்மா. கொஞ்சம் பாருங்களா. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் போட்டு காலில் போட்டு கலக்கி அதில் வடிகட்டின தண்ணி குடிச்சாதான் குடிச்சா மாதிரி இருக்கும். ஆமாம், அதுக்கு ஆமை நல்லா சொல்லாதீங்க. ஏம்மா 3 அல்லேலூயா சொல்லுங்கம்மா. உங்களை யார் சும்மா இருக்க சொன்னது? தண்ணி அடிச்சிட்டுனா ராத்திரில எங்கள் ஊருக்கு வருவேன். ஏம்மா உங்கள் ஊருக்கு இல்லை, எங்கள் ஊருக்கு அப்படியே வந்தேன்னா என் பேர் தாவீது அண்ணா, எங்கள் அப்பா பேர் ஜெயராஜ், எங்கள் தாத்தா பேர் தேவராஜ். 3 பரம்பரை கிறிஸ்தவங்க நாங்கள். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயும் தாமரைப்பாக்கும் குருசேகரத்தின் உறுப்பினர் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. 3 பரம்பரை கிறிஸ்தவன். தண்ணி அடிச்சுட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படியே வருவேன். எனக்கு மட்டும்தான் தெரியும் ரோடு ஆடுறது, வேறு யாருக்குமே தெரியாது. லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக வந்துக்கினே இருப்பேன். எங்கள் ஊருக்குள்ளே காலை வச்சோடனையும் எனக்கு நிறைய அக்கா மாருங்க, எனக்கு ஃப்ரெண்டுங்க. தாய்தி வந்துக்கிறாண்டி, தாய்தி யார்? நான் எனக்கு வச்ச பேர் தாவீது, அவங்களுக்கு தாய்தி வந்துக்கிறான். இப்போ யார் வந்துக்கிறது? தாய்தி வந்துக்கிறான். தாய்த ஒரு பாட்டு ஒன்று பாடாண்டா. பசி எடுக்குதுக்கா. என்ன எடுக்குதா? பசி எடுக்குது. கொஞ்சம் சொல்ல எங்கள் அண்ணனுக்கு. எங்கள் அண்ணன் பட்டு நிறுத்தினா ஒரே நிமிஷம் தேனினா கூட நான் அங்கே போயிடுவேண்ணா. 28 வருஷமாக அவங்க தம்பிங்க என்ன அப்படி வளர்த்துட்டானுங்க. நான் என்ன பண்ணுறது? இஸ்கேல் தெரியாத அடிச்சு வளர்த்துட்டானுங்க. ஆமாம், தாய்தி வராண்டி தாய்தின்னு சொல்லிட்டு எக்கா பசிக்குதுக்கானா அது கருவட்டு கொஞ்சம் எதையோ ஒரு சாப்பாடை போட்டு கொடுக்கும். கொடுத்தது உட்காரும் ஒரு பாட்டு ஒன்று பாடணுன்னா ஏன்னா அண்ணனை கீழே உட்கார வச்சு எங்கள் மேலே பாடுறது. அல்லேலூயா. குடிச்சிட்டு ரோட்டில் தெருவில் சுற்றினோம் சாமி.
சுற்றிட்டு ரோட்டில் வந்து அக்கா பாட சொல்லிச்சேன்னா சோறு போட்ட அக்காவுக்கு பெரியவங்களுக்கு தெரியும் கள்ளப்பாட்டு. மூளையில முருங்க மரம் பொண்ணு மூத்தாது முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு. போதுப்பா. ஆமாம், அதனால தான் சர்ச்சுக்கு போகிறதே கிடையாது, அழைப்பே தெரு. அல்லேலூயா. இது சீடியில் வந்துடுச்சு. இப்போ 3 சரண சீடியில் வந்துடுச்சு. இவன் விடுறானுங்கடா இந்த பாஸ்டுங்களா மாதிரி பொய் சொல்கிறதுக்கு உலகத்தில் யாருக்குமே டெக்னாலஜி படிக்கலையாம். இது யார் சொல்கிறதுன்னா உலக மக்கள் சொல்கிறாங்க. பாஸ்டா அவனுங்களா மாரி புழுவே முடியாது. ஆமாம், நான் புழுவில் உண்மையாக தான் வாழ்ந்தன்றதுக்கு தான் ஒரு பிட்டு பாடி காட்டினேன். உங்களுக்கு எதுக்கு இப்போ? ஆமாம், இதில் 3 சரணம் வரும். மூளையில் முருங்கை மரம், திண்ணையில் தென்னை மரம், கொல்லையில் என் புள்ள கொய்யா மரம், இது 3 வரும். இதுக்கு மேலே சரணங்க, அது யாருக்குமே தெரியாது. வேணும்னா தெரிஞ்சு என்கிட்ட வர சொல்லு. அசைக்கு நான் தோசை வாங்கி போட்டு அடி. ஐயோ 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 ஐயோ, நீங்க வீட்டுக்கு போன மாரிதான். ஏம்மா இப்ப என்ன நடந்து தெரியுமா? அல்லேலூயா அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே. ஆமா, ராத்திரி ஆனா கானா பாடுவேன். கானா பாடிக்கின்னு, இது வந்து கள்ளப்பாட்டு. இதுக்கு பேர் என்ன பேரு? கள்ளப்பாட்டு. இது வந்து கானா பாட்டு கிடையாது, கள்ளப்பாட்டு. இந்த கள்ளப்பாட்டு கானா பாட்டு வரும். இந்த கல்யாணத்துக்கு நோட்டீஸே எனக்கு கொடுக்க மாட்டானுங்க. அம்மா நோட்டீஸே கொடுக்காத கல்யாணத்துக்கு நான் ஏறி போயிடுவேண்ணா. என்னன்னா எனக்கு ஏமா நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்து சொல்கிறேன், எனக்கு சொந்தமாக சர்ட்டு கிடையாது. 10வது வரலையும் எங்கள் அப்பா கண்ட்ரோலில் இருந்தேன். 10வது பாதியிலே நின்ட்டேன். எங்கள் அப்பா என்ன பண்ணார், நான் தான் 2 கண்ணு தெரியலையே, நான் தான் படிக்காமல் எங்கள் அப்பாவை ஏமாத்தினாலும் இப்படி ஆயிட்டுனே, மாடு மேய்க்கிறேன்னு சாணி வாரேன்னு, என் பிள்ளையாவது கண்ணு தெரியணும்னு நினச்சி என்ன பண்ணார், என்னை படிக்க வச்சார். அவருக்கு பிறந்தவன் எப்படி இருப்பான்? நானும் 9வது படிச்சுட்டு பாதியில் ஓடியான்ட்டேன். 10வது பாதியில் வந்துட்டேன். எங்கள் அப்பா என்னை செம்ம அடிச்சு டவுச்சரை கைட்டிக்கின்னு 10வது படிக்கும்போது லைவில் போயினுக்குது. டவுச்சரை கைட்டிக்கின்னு 10வது படிக்கும்போது டவுச்சரை கைட்டின்னு அப்படியே அடிச்சு. அவர் யாருன்னா பெரிய இங்கிலீஷ் நம்ம லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் எங்கள் அம்மா வந்து இந்த பிரின்சஸ் காலேஜ் என்ன ஒரு காலேஜ், அந்த டீச்சர் எங்கள் அம்மா. இவங்க 2 பேரும் உட்காந்து ரோட்டில் இங்கிலீஷ் பேசினாங்கன்னு வச்சுக்கினா, ஒரு ஆள் ரோட்டில் கிராஸ் பண்ண முடியாதுண்ணா. அப்படியே பாட்டோம் புள்ள நான் அடிச்சு எத்துன்னு வந்து டவுச்சரை கைட்டுன்னு ஒரே உத தூக்கி ரோட்டில் போட்டார். சும்மா 3 நம்பர் தப தபன்னு அன்னைக்கு ஓடினவன் நீங்கள் நம்பி தான் கொஞ்சம் 15 வயசுலேயும் அப்பா கண்ட்ரோல் இருந்தேண்ணா. 16, 17, 18 எல்லாம் எனக்கு போட்டுக்க நல்ல துணி கிடையாது, ஒரு பேண்ட்டு கிடையாது, சட்டை கிடையாது. எவனா கல்யாணம் நோட்டீஸ் கொடுத்துட்டான்னா கொடுக்க மாட்டேன். நம்ம ஏன் கொடுக்க போகிறான்? ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டு எனக்கு கூப்பிடுவான், மச்சான் வாடா போகலான்னு. சரிடா மச்சான், பேண்ட் எந்த போட்டுக்கு மச்சான்வான். பேண்ட் எப்படி நிற்கணும், இங்கே நிற்கும். அவன் பேண்ட் எனக்கு எப்படி கரெக்டாக இருக்கும்? பேண்ட் ஒரு மூலையில் நிற்கும், சட்டை ஒரு மூலையில் நிற்கும். ஆமாம், நான் அதை போட்டுன்னு வண்டியில் போனேன்னா ராத்திரியில் இப்போ தான் மண்டபத்தில் கல்யாணம். நான் முடிச்சிடுறேம்மா, இதோ முடிச்சிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம், எனக்கு ஈனம் மானம் சூடு சொர்ண எல்லாமே இருக்குது. என் அப்பா இயேசுக்காக எல்லாத்தையும் அவருக்காக கொடுத்து வச்சு. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்ன நடந்ததுன்னா, கல்யாண வீட்டில் வந்து உட்காந்துப்பாங்க ரவுண்டாக. இது ஜோதிடானியர்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ தான் மண்டபம் 4. இப்போது என் பேக்கில் காலையில் பார்த்தாங்க ஒரு 3 பேண்ட்டு 3 ஷர்ட்டு. எங்கள் வீட்டுக்கார அம்மா அவ்வளோ பேக்கில் அடிக்க வச்சு அமிச்சு. ஆமாம், ஒரு காலத்தில் ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு வாங்கி போட்டுன்னு போனோம். கல்யாண வீட்டில் போயிட்டு உட்காந்துருந்தோம்னா, ஊர் பேர் சொல்ல மாட்டேன், அந்த ஊர் பேர் என் வாயில் வரக்கூடாது. அந்த ஊர்லேருந்து வருவாங்க. இன்னொரு ஊர் சொல்கிறேன், பெரம்பூர் வேசாரிப்பாடி எல்லாம் வருவாங்க. எனக்கு லெஃப்டில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் உனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஊர்லேருந்து தான் வருவாங்க. இவங்கெல்லாம் வரும்போதே ஒரே ஒத்த குச்சி மூலத்திலே இப்படி அடிச்சாங்கன்னு வச்சுக்க, தரதர அவ்வளோ அழகாக தரதராக இருக்கும். அப்படி எனக்கு பின்னாடிக்குது அந்த ஊர் நான் சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, நான் தினந்தோறும் ஞாபகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பழைய ஆளுக்கு நீங்களாம் பரிசுத்தவானுங்க, உங்களுக்கு எதுக்கு தெரியும் அந்த பாட்டு. தினந்தோறும் ரிச்சா ஓட்டி பழிக்கிறேன், சாராயத்தில் சம்பாதிச்சதை அழிக்கிறேன். போதும் போதும், இதை ஒருத்தன் பாடுவான். நம்மால் வடிவேல் டான்ஸையும் பார்ப்பான், கவுண்டர்மன் டான்ஸையும் பார்த்தான், என் டான்ஸையும் பார்த்துட்டு கூத்து பார்த்த மாரி போடுவான். இல்லை நான் அதுக்கு வரல, எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்லிங்கிறேன். இவன் ஒருத்தன் பண்ணனா எனக்கு தினந்தோறும் ரிச்சா ஓட்டி பழகிறேன்னு. இது வேசற்பாடிக்காரன் வந்தானு வச்சுக்க, ஏ வா 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 அசல் தரது இல்லை. இது வேசற்பாடி.
ஆமாம், பிள்ளைங்க வேறு நல்லா பார்த்து பள்ளி எப்படி தெரிந்து போகிறான். மூணு பாயிண்ட் சொன்ன எடுத்த ஒன்றும் விடுவிப்பார், ஆதரிப்பார். நான் கத்தி கத்தி அப்படியே ஸ்டேஜ் மீட்டிங் மாரி பேசினேன். என்னதான் எப்படி இருக்கிறீங்க பார்க்கலான்னு. பரிசுத்த வாட்டிகள் ஒருத்தர் கூட மூஞ்சி சிரிக்கல ஐயா. இப்போ எல்லா பல்லும் தெரிஞ்சுங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கம்மா. ஆமாம், சும்மா இருப்பானா ஊருக்கார பையன். இப்போ இங்கே மைக் செட்டுக்கார இருந்தால் சும்மா இருப்பாரா? எங்கேருந்தோ மைக் செட்டு தான் போட்டானுங்க. நம்ம போடணும், வெயிட் கொடுக்கணும். ஆமாம், அந்த மாதிரி ஊருக்கு ஒரு வித்தகாரம் இருப்பான். என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களாம் மச்சாண்டே எல்லாம் பாடுறான், நீ ஒரு பாட்டு பாடுறானுவான், என்னையும் பாட சொல்லுவான் பாட்டு. நான் சும்மா இருப்பேனா பாட்டு பாட சொன்னால் சும்மா ஊர் சண்டை வெளிப்பு. நான் யாராவது லிப்டிக் வச்சுக்கின்னு பொம்பளை பிள்ளைங்க சின்னதாக சும்மா அப்படி போச்சுன்னு வச்சுக்க, அதை பார்த்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். எல்லாம் பையனான பாட்டு கேட்டு 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 நாடி நரம்புல அப்படியே ஏறிச்சு எனக்கு. அப்போ சின்ன வயசுல இப்படி ஆடின்னு போனாவே, அடி மூஞ்சி இல்லாத மூஞ்சி உனக்கு காதல் ஜோடி கேக்குதா கேக்குதா, போதும் போதும். இப்படியா பட்டவன் பாட சொன்ன பாரு. அண்ணன் தலைவா ஒரு பாட்டு, அகானாவிலே வந்ததுமே குதிப்பான், அடனாலும் தெரிஞ்ச எவனா உன்னை உதைப்பான், இப்படி உதவாங்கன எவனா உன்னை மதிப்பான். இப்படி பாடினா அவனுக்கு என்ன இருக்கும்? இப்போ 2 பேரும் சூப்பராக வாசித்துனுக்கிறாங்க, நான் தான் தப்பு தப்பாக பாடினுக்கிறேன். அது முறையாக வாசி. அந்த புள்ளியாண்டு போய் அகானாவிலே வந்ததுமே குதிப்பான், அடனாலும் தெரிஞ்ச எவனா உன்னை உதைப்பான், இப்படி உதவாங்கன எவன்டா உன்னை மதிப்பான், தாவீது பாட்டு நின்று கேட்டாலே தூங்கு மூஞ்சி சிரிப்பான். இப்படி என்ன நடக்கும்? இப்படி ராத்திரியில் பாடிக்கின்னு வாழ்க்கையை வீணா போனவன் எனக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு. அப்போ கையை பார்க்கறன்னு கையை எடுத்துட்டார் ஆண்டவர். கையில் காணும். இப்போ மைக்கில் அது உதவி பண்ணல. அல்லேலூயா. இல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. என்ன நடந்து தெரியுமா அம்மா? இப்போ நான் மொத்தம் சொல்லின்னு வந்தேன்னா 2-3 நாள் ஆகிடும். அதனால் இன்னொரு நாளைக்கு வந்து என் சாட்சி மொத்தமாக சொல்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பக்கத்தில் சொல், சத்தியம் நான் உங்களை விடுதலை ஆக்கும். இப்போ என்ன நடந்ததுனேம்மா, இப்படி ரோட்டில் பாடினே இருந்தேன். ஊர் ஊராக பாடிக்கின்னு ஒரே மஜா பண்ணிக்கின்னு, ஓ ராட்டினோ ராட்டினோ மயிலுமானு ராட்டினோ ராட்டினோ ராட்டினோ. ஃபேன் என்னையே பார்த்து ஓடணும், அது மாதிரி பண்ணியா? என்னையே பார்த்து ஓடனது அது மாதிரி பண்ணது. ஆமாம், என் காப்பொண்ணு அன்னைக்கு ராட்டனத்தில் உட்கார வச்சு சுற்றி சுற்றி காட்டணும். அம்மா இப்படி பாடிக்கின்னு ஊரில் பெயிண்ட் அடிச்சிக்கின்னு படம் வரைஞ்சிக்கின்னு எனக்கு அப்படியே நெஞ்சிலேயே நின்னவர் பாபா சாக்கி படத்தை அப்படி பேனா கொடுத்தேனே கூட அப்படி 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 தட்டி தூக்கிடுவேன். தூக்க மாட்டேனையா, சும்மாவே இப்படி கொடுத்தேன்னு அப்படி கிரிக்கிடுவேன். ஐயா படத்தை டர்ன்னு போட்டு 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 ஒரு டை கெட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்லா படம் வரையும் எழுதுவேன். இப்போ நடந்தது என்ன தெரியுமா? ஒரு இடத்துல சும்மா அப்படி விட்டுக்குன்னு பாக்கு போட்டுன்னு சும்மா படம் வரைஞ்சிருக்கிறேன். ஒரு அம்மா ரோட்டில் 3 வாட்டி நடந்து போச்சு. அம்மா இருக்கிறீங்களா? ஒரு அம்மா 3 வாட்டி ரோட்டில் நடந்து போச்சே, அந்த அம்மா தான் மலேசியாவில் இருக்கிற 2 பசங்களுக்கு அம்மா. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல இதுங்களுக்கு. இது வேற கண்ணிலே அடிக்குது எனக்கு இந்த லைட்டு. அல்லேலூயா. எங்கே விட்டுன்னு தெரியல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. கட்சிப்பீங்க நான் விட்டேன். அல்லேலூயா. சும்மா என்னையே பார்த்துட்டு போச்சு பாரு ஒரு அம்மா. இப்போ 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவாகுது. அது கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான்ப்பா, மச்சான் அந்த பொண்ணு உன்னையே பார்க்குதுடா, அந்த பொண்ணு உன்னையே பார்க்குதுடான்னு. அந்த பொண்ணு இப்போ காரில் வந்துங்குது. அந்த பொண்ணு உன்னையே, அது பொம்பளை ஆயிடுச்சு, இப்போ அது உன்னையே பார்க்குது நம்பர். நான் சொன்னேன், என்னடா என்னையாண்டா பார்க்க போகுது? எங்கள் வீடு அம்மா ஓலக்கொட்டா வீடு. ஓலக்கொட்டாவில் எங்கள் அம்மா பானையில் தண்ணி மூண்டி வச்சுருப்பாங்க, பானையில் தான் சாப்பாடு சேர்ந்து வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா பக்கத்து வீட்டாண்ட கூட குழம்புக்கு போக மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு போக மாட்டாங்க, யாருக்கிட்டையும் 10 ரூபா கடை வாங்க மாட்டாங்க. ஏழ்மையான குடும்பம். நான் உன்னையா பார்க்குதுன்னு நான் திரும்பி பார்த்தேன் பாரு. அது ஒரு 10 ஏக்கரா சொத்துக்கார அம்மா. 10 ஏக்கரா சொத்துக்கார அம்மா. அவங்க எங்கள் ஊர்லேயே ஒரு நல்லது நடந்ததுன்னா தலைமையில் வச்சுக்கின்னு, நீங்களே புரிஞ்சுங்க, தலைமையில் வச்சுக்கின்னு ஆடுவாங்க. நான் வந்து ரோட்டில் ஆடுறேன், அவங்க ரோட்டில் தலைமையில் வச்சுக்கின்னு ஆடுவாங்க. மீசி இப்படி முறுக்கி விட்டுட்டு லைவ்ல சொல்கிறேன். மீசியை எங்கள் வீட்டுக்கார அம்மாவுடைய அப்பா, இப்போ மாமனார், அவர் மீசியை முறுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை நிற்க வைப்பார். அவங்க பரம்பரை எல்லாமே அப்படி நிற்க வைப்பாங்க. அப்படி தூக்கி வச்சாங்கன்னா ஊரே அவங்க காலில் ஊயும் மஞ்சள் தண்ணி அவங்க ஊற்றுவாங்க. நான் பேசுறது புரிஞ்சிச்சாயம்மா? அப்படியா பட்டவங்களுக்கு 5ஆவதா பிறந்த பொண்ணு உத்து பார்த்தனே, பாவி
எங்கள் அப்பா அவ்வளோ கொட்டாவில் எங்கன்னா போனால் 1 கிலோ அரிசி போட்டு எங்களை காப்பாற்றிங்கிறாரு. அவங்க கத்தியை தக்கவே வைக்க மாட்டாங்க, அவங்க தொல்லை ஒரே வீட்டில் வெட்டுருவாங்க. எலுமிச்சம் பழத்தை போட்டு ஏசப்பா என்னை காப்பாத்தியப்பா அல்லேலூயா. அதை சொன்னோம் பாரு அம்மா. மச்சான் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன்டா, செருப்பு வந்தா உனக்கு மச்சான், சிரிப்பு வந்தா எனக்குடான்னு. நான் எல்லாத்துக்குமே பாட்டு பாடுவேன். என்ன சம்பவம் நடந்து தெரியுமா? ஒரே ஒரு கதை சொல்லிட்டு, ஒரு கதை தான் அது, என் வாழ்க்கையில் நடந்த கதை அது. ஒரு நாள் மாட்டு வண்டி மேலே உட்காந்துருந்தேன். அது அப்படிதான் இருக்கும்போது மறந்துடுவேன். அல்லேலூயா. கட்சி பழகிறவனுக்கு அதெல்லாம் பழக வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு நாள் மாட்டு வண்டி மேலே உட்காந்துருந்தேம்மா. எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல இந்த ஆளை. என்ன மாரி சிட்டியில் கொண்டு வந்து இப்படி மாடு மேய்க்க விட்டார் இவர். அல்லேலூயா. அவர் ஆமேன்னு சொல்லுங்களா. ஒரு நாள் மாட்டு வண்டி மேலே உட்காந்துருந்தா எங்கள் அத்தை என்ன பண்ணிச்சு பாவம், பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட். எங்கள் அத்தை ஒயிட் அண்ட் ஒயிட் கட்டிக்கின்னு பைப் எடுத்துக்கின்னு இப்படி போயினுக்குது. தலையில் ஒரு துணி ஒன்று போட்டுக்கிச்சு, போட்டு சும்மா போயினுக்குது. நான் மாட்டு வண்டி மேலே உட்காந்து பார்த்தேன் பாரு எங்கள் அத்தைய. மச்சான் இவனாடா ராத்திரியானா போகிறா பைபிள் எடுத்துக்கின்னு. எங்கள் அத்தை என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன, மச்சான் இவன் ராத்திரியானா நான் ஃபாலோ பண்ணுறவில்ல, ராத்திரியானா பைபிள் எடுத்துன்னு போகிறாடா, எங்கடா போகிறான்னு கேட்டேன். சும்மா அங்கே வந்திருக்கும், என் வாய் சும்மா இருந்ததா. அடக்கம் அடக்கம் இருக்கும், அத்தை சிலுக்கு போல நடக்கும், குனிஞ்ச தலையை நிமிந்தா மச்சான் விசிலு சத்தம் பறக்கும். நான் எல்லாருக்கும் பாட்டு கட்டி பாடுவேன். இப்போ கூட நீங்கள் யாருன்னா ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 வரி கட்டி பாடுவேன். ஆமாம், அது நமக்கு. ஆமாம், நீ ஒன்று தூக்கிறதுக்கு நல்லா பாடுவேன். தூக்கிறதுக்கு ஆமாம், தூக்கிறதுக்கு கூட நேற்று ஒன்று தூக்கிட்டாங்க ஐயா. ஆமாம், நேற்று ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு மனசே கஷ்டம். நான் வந்து பாடாதே தூக்கிட்டாங்களா அந்தோனி அண்ணன், ரொம்ப எனக்கு வேதனை. இப்போ என்ன நடந்ததுன்னா அம்மா, இது நான் எங்கள் அத்தையை பாடின மாதிரி எங்கள் அத்தை நின்றுக்குன்னு, டே தாவிது பசங்களா கூட சேர்ந்துக்குன்னு நீ பொறிக்காட்டு, ஏச்சி பொறுக்கி நீ பொறிக்கின்னு பைபிள் எடுத்துன்னு எங்கள் மாமனை விட்டு போகிற, என்ன போய் பொறிக்கின்றியான்னு கேட்டேன். டேய் நீ ஊரா போய் சொல்ல போறடா ஏசுநாதர். நான் சொன்னேன், நீ ஊர் மேலே போகிறது ஃபஸ்ட்டு நிறுத்து, நீ ஊர் மேலே நைட்டானா போகிறத நிறுத்து, அதுக்கப்புறம் நான் ஊர் மேலே போகிறேனே. எங்கள் அத்தை சாபம் தான் கட்சியில் படிச்சிச்சு. எங்கள் அத்தை சொல்லிச்சு, நீ ஊரா போகிறான்ச்சு. நான் என்னவோ கேர்லெஸ்ஸாக தொட்டு அம்மா வைக்க போகிற மேலே நாய் ஏறின கதை எங்கள் அத்தையை போய் கேட்டுப்பட்டு எங்கள் அத்தையாண்ட விட்ட சாபம் தான் இது. ஏம்மா இப்போ எங்கள் வீட்டுக்கார அம்மா வந்தாங்களா, இப்போ இருக்கிற வீட்டுக்கார அம்மாப்பா, மச்சான் பாட்டு பாருண்டா, செருப்பு வந்தா உனக்கு, சிரிப்பு வந்தா எனக்குடா ஆண்டி, வரப்போது பாரு ஒன்று, யாரும் பார்க்காதீங்க. ஆமாம் வந்துச்சாண்டி அம்மா, யாரு மோ சந்தில் வந்து இம்தூண்டு தான் இருக்காது. இப்போ கூட போது உட்காந்திங்கம்மா. ஆமாம், ஆத்தாளுக்கு பயப்படாது, அன்றைக்கி ஓடி பார்த்து எப்படி வந்து நிற்குது. என்ன நடந்து தெரியுமா அம்மா? பாட்டு ஒன்று பாடின முடிச்சிட்றேன், செய்தி முடிச்சிட்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு முறை வரேன், கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார். அந்த அம்மா வந்துக்கிறாங்க, இப்போ தான் அது பாடணும். என்ன பாடணும் தெரியுமா? இந்த அம்மா அப்படியே போனாங்க பாரு, போறாளே எப்பா அங்கேயே இல்லையாப்பா நீ. என் பொண்டாட்டி மேலே எனக்கு ரொம்ப பக்தி, பேர் சொல்ல மாட்டேன். பாட்டில் பாடுறேன் நான். பாதி நாள் ஆந்திரா, பாதி நாள் தமிழ்நாடு. அப்பா ஏசு எனக்கு அப்படி ஒரு பிரயாணத்தை கொடுத்துட்டார். இந்த மைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மாதத்தில் ஒரு கர்த்தருக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு 15வது கூட்டமாக இருக்கும். ஒரு கையச்சோர் ஐயோ அவங்க உடம்புல என்ன எமோ அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கண்ணா. நான் என் பொண்டாட்டி பேர் சொல்ல மாட்டேன், நீங்கள் பட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டில் எங்கள் ஜோதி டானியில் துட்டு வச்சுக்கிறேன், நான் வாங்கி உங்களுக்கு பரிசு தருவேன். போராளே அந்த பூரம் சமயபுரம் தாவீது என்றாலே, ஓ அம்பிகா உன் பொண்ணு தாவீதுராஜனுக்கு வந்தாலே. இப்போ என் பொண்டாட்டி பேர் என்ன? காடு வாஸ்தவர் சொல்லுங்க, பேடு வாஸ்தவர் சொல்லுங்க, எல்லாம் மஜாவாக வாஸ்ததில் 1 2 3. நீங்கள் சரியான ஆன்சர் அளிக்காததுனால் என்னுடைய செய்திக்கு போகிறேன். ஏம்மா செருப்பு வரும்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஒரு சிரிப்பு வந்தது. எப்படியோ அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. நான் மொத்த கதை இங்கே போயினுக்குது. ஏம்மா ஊருக்கு கதைண்ணா, ஏம்மா உப்புலாது கேட்குறீங்களா ஏம்மா நீங்கள்? ஒரே ஒரு ஆளுனா கூட எப்போ என்ன தான் செய்தி கொடுங்க அப்புறம் அப்படியே ஊருக்கு கதை. அவங்களுக்கு என்ன இருக்குது, என் வீட்டு காரி வச்சு கதை சொல்லுங்க. என்ன நடந்து தெரியுமாம்மா? செய்திக்கு போகலான்னு பார்த்தா எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் பேச்சு மாற்ற மாட்டேன் ஆண்டவரே, மூச்சுக்கிற வேலையும் கோட்டு கொடுத்தியானா கூட நான் ஆடுவேன் ஆண்டவரேன்னு. இப்போ கோட்டு கொடுத்தாரு, நல்ல த்ரோட்டெல்லாம் கொடுத்துக்கிறாரு. அப்படியே நின்றுக்குன்னு, ஆண்டவர் இன்று இரவு உன்னை ஆசீர்வதிப்பாரப்பா, இந்த துணியை எல்லாருக்கும் கூட எனக்கு கொடுத்துக்கிறாரு. அப்படி நிற்க வச்சு 1 மணி நேரம் பேசிட்டு போகலாம். ஆனால் சம்பளம் கொடுத்தவருக்கு துரோகம் பண்ண மாரி ஆகிடுமே. அல்ல இப்போ என்ன தெரியுமா ஆச்சேன், அந்த அம்மாவை போயிட்டு அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் தெரிஞ்சு போய் கத்திரிக்காய் காசா கடத்தருக்கு வந்துடுச்சு. அடி மேலே அடி அடிக்கிறாங்க. ஆல்ரெடி அது இவ்வளோ தாங்குது.
இன்னும் அடி மேலே அடி அடிச்சா என்ன தாங்க. அவங்க அம்மா வந்து 1000 5ஆம் ஒரு பொண்ணை பெற்று வச்சனே அம்மா லைவில் போகுது அவங்க அம்மா. அப்புறம் அவங்க அண்ணன் தம்பி கத்தி எத்தனை வந்துருப்பாருங்க. அவங்க அம்மா அழுது, ஐயோ எங்கள் மாமூட்டு பையனை கொடுக்கறதுக்கு இருந்தனே, இவ போய் என்ன பண்ண போகிறா தெரியலன்னு சொல்லி விட்டாங்க. ஏம்மா இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சேம்மா, நான் மொத்த கதையும் சொல்கிற கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பாஸ்டர் உங்களை அனுப்பிச்சிடுறேன், என்ன உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சேம்மா. கல்யாணம் எப்படி தெரியுமா ஆச்சு, என் ராஜாவை வந்துக்கிறாங்க. என் பிள்ளைங்க போனதுக்கப்புறம் நீ தாண்டா மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஏம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சேம்மா. கல்யாணத்தில் அன்றைக்கி தான் எங்கள் அம்மாங்காரன்னு சொல்லிட்டு ஒரு புது பேண்ட்டு புது சர்ட்டு போட்டுட்டாங்க. இது வேலையும் ஊராக சுற்றியிருந்தேன். இந்த பொண்ணு வந்து கத்தி குடும்பம். அதனால் யாரும் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன்னா எங்கள் அப்பா பேர் மூக்கு வெட்டி, அரபியில் மூக்கு வெட்டினார், அதனால் பட்ட பேர் அவர் மூக்கு வெட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மூக்கு வெட்டினா உன் பையன்றதுனால அவனை நாங்கள் விட்ட இல்லை காட்டி மார்க்கால் எடுத்துகிட்டு இருப்போம். எங்கள் அப்பா அப்படியே ஆடி தன்னு ஆடி, டே ஈக்காட்டா, எங்கள் அம்மா வந்து ஈக்காடு, டே ஈக்காட்டா உன் புள்ள என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறான் பாரு, எங்கே போய்க்கிறான் பாருன்னு. எங்கள் அப்பா போக சொன்னால் பாவம் அவங்க வீட்டாண்டியே போக மாட்டுறாரு, பயப்படுறாரு. சரி எப்படியோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா எனக்கு என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆச்சு. அப்போ தான் எங்கள் அம்மாங்காரன் எனக்கு புது பேண்ட்டு புது சர்ட்டு போட்டு கையில் ஒரு மோதிரத்தை வர போட்டாங்க. ஏம்மா ஹலோ ஏம்மா எனக்கு மோதிரம் போட்டாங்க, உங்களுக்கு என்னன்னு மோதிரத்தை போட்டானுங்க. எனக்கு தூக்கமே வரலையாப்பா. கையில் வாட்சை பார்த்தா வாங்கி போய் வச்சு 100 ரூபாய்க்கு குடிச்சிடுவோண்ணா. யார் கையிலையாவது வாட்சை பார்த்தா வேலைக்கு போடனா அவனுங்க போகலாம் பஜார் போய் வரலாம் வாமச்சான்ட்டு போய் வாட்சை வாங்கி குடிக்கிறோம். அவ்வளோ நல்லவனா 100 ரூபாய்க்கு வச்சிடும் வாட்சை. அப்போது அதில் வந்துடும், எல்லாம் வந்துடும், ஊறுகாய்கள்லாம் அதுலேயும் வந்துடும் 100 ரூபாயில். அப்படிப்பட்ட 1ஆம் நம்பரு கையில் மோதிரத்தை போட்டானுங்க. மூப்புற தூக்கமே வரல. மூப்புற அவங்க வேற சும்மா இருந்தானுங்களா. எங்கள் சித்தப்பனுங்க மலையம் பார்த்தாலேருந்து பேண்ட் எடுத்துன்னு ட்ரம்பட் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. காபி ஆனந்தார் 2 சைட் ராமு 2 டோலு ஒரு 2 பெரிய பேஸு 2 ட்ரம்பட்டு 2 பேர் அண்ணமுட்டு போய் கல்யாணத்துக்கு வந்து சும்மா அச்சானுங்க. எங்கள் ஊர் நான் சொல்கிறது 28 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்பட்டு ஊதுறோம் கிராமத்தில். இங்கேருந்து வந்து ஊரே கூடிடுச்சு அந்த பேண்ட் செட் அடிக்கிறத பார்த்துட்டு, ட்ரம்பட்டு சத்தத்தை பார்த்துட்டு வந்துடுச்சு பாருங்க. எங்கள் சித்தப்பா பாண்டர் மகிமை கொடுத்த மன்னவர். இப்போ நான் மாப்பிள்ள, ஏம்மா நான் தான் மாப்பிள்ள. மாலை ஒன்று போட்டானுங்க, கை சண்டை குத்துட்டானுங்க. குத்துட்டு ஏன்னா மாசனா என்ன பின்னாடி என் பசங்க 4 பேர் நம்ம டீம் எல்லாம் பின்னாடி மச்சான கல்யாணம். இப்போ எனக்கு வேறு நான் மாப்பிள்ள. நான் சும்மா அழகாக பூச்செண்டு குத்துட்டு ஸ்டெப்பாக நடந்து போய்கிறேன். எங்கள் அக்கா அவங்க எல்லாம் ரோடு கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுக்கின்னு என் குழந்தை வருது தாய்திக்கு கல்யாணம்ட்டு ஒன்று ஒன்றா குத்துது. ஏம்மா நீங்கள் நம்பி தான் ஆகணும். மகிமை கொடுத்த மன்னவரை பாட்டு 1 போஸ்ட் மரம் 1.5 போஸ்ட் மரம் தான் போயிருக்கும் அந்த ஊர்வலம். இவனுங்களுக்கு ஏறிடுச்சு, இப்போ பேண்ட் செட்டுக்கு ஏறிடுச்சு. முதல் எடுத்தோடனே பக்தி பாடல். 2வது பாட்டு போட்டான் சுராங்கணி. ஐயோ ட்ரம்பட்டில் ஊதுறான் பாரு, சுராங்கணி சுராங்கணி. டே நீ உண்மையாகவே ரட்சிக்க பாட்டுவியா கைக்குடியா? ஆமாய்யா புள்ள வாசிக்கல பாரு ஐயா. என்ன கூட சேர்ந்து கூட அது என் கூட வரல பாரு. இதே வந்து பாதி அங்கே பாதி இங்கே தான் நேற்று வாசித்து காட்டிருக்காத்த. ஆமாம் எப்பா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். வரலையா அது? ஆமாம் வாஸ்தவம் பாரு. இங்கிருந்து எவ்வளோ தூரம் போனால் கொஞ்சம் தூரம் பக்தி பாடல். பக்தி பாடலுக்கு அப்புறம் சும்மா சுராங்கனியை போட்டான். பாஸ்டர் மன்னிச்சிங்க பாஸ்டர், இந்த தெருமுனையில் யாராவது ஒருத்தர் என் சாட்சி கேட்டே ஆகணும். ஆமாம் இந்த சத்தியம் இந்த சாட்சி எங்கள் அக்காவை இன்னைக்கு உயிர்ப்பிக்க போகுது. அல்லேலூயா. ஆமாம் நடந்து போன வசனம். இந்த சுராங்கனி போட்ட உடனேயும் நான் ஒரே ஒரு கல்யாணத்தை வராது டான்ஸ் ஆடுறாள். யார் வீட்டில் அடிச்சுக்கின்னு டான்ஸ் ஆட போனாங்க, நாங்கள் நான் முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறாள். நான் இப்போ இவன் விட்டான் பாரு சுராங்கனியை விட்ட உடனே மாலை எங்கே போச்சு கை சண்டி எங்கே போச்சுன்னு தெரில. ஆமாம் சும்மா ஒரே டான்ஸு. ஆமாம் பிள்ளைங்க இதை ட்ராப் பண்ணிட்டானுங்க, வானா பண்ணிட்டானுங்க. ஆமாம் அந்த சுராங்கனியை வாஸ்து எங்கள் மாமா பார்த்துட்டு பிள்ளைய பெத்தாமரை போடின்ட்டு விட்டு போட்டார். ஏம்மா இப்படி தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா கல்யாணம் ஆகிட்டு எப்பா இன்னிலிருந்து நீங்கள் சினிமா பாட்டு கேட்கக்கூடாது, உங்கள் வீட்டில் சினிமா டிவி போடக்கூடாது. அப்படி போட்டிங்களான்னா நான் தினமும் மாதத்தில் 20 நாள் தெருவில் நின்று ஊழியம் செய்கிறேன். என் ஞாபகம் உங்களுக்கு வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன நடந்தது அம்மா? அல்லேலூயா. இப்போ என்ன நடந்தது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு ஆம்பளை புள்ள ஒன்று பிறந்துடுச்சு. அதுதான் செய்தி முடிச்சிட்டேன், நான் சாட்சி முடிச்சிட்டேன்.
கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்ததும்மா. இந்த செல்ஃபோன் எங்கே போச்சு தெரியலையே. அல்லேலூயா. கல்யாணம் ஆகி என்னாச்சுன்னா இப்போது லைவ் போட்டுக்கிறாங்கம்மா. லைவுக்கு நான் அழகாக நடிச்சுட்டு போயிட்டுருப்பேன். லைவில் நின்று நான் பிரசங்கம் பண்ணி அழகாக நான் இன்னைக்கு லைவ் பேர் எடுத்துனா அந்த பேர் எடுக்க வரல. எங்கள் அப்பா டைரக்டர் பேர் வாங்க வந்துக்கிறேன். ராமேன்னு சொல்லுங்கள். அவருக்கு எனக்கு நேரடி தொடர்பு கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமாம். இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள ஒன்று பிறந்து ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது. அந்த ஆம்பளை புள்ள பிறந்து ஒரு 22 நாள் தான் அந்த புள்ள இருந்தது. 2 கண்ணும் மூடிடுச்சு. 2 கண்ணும் மூடி அந்த புள்ளைய அள்ளுமாந்தன்னு சொல்லி தூக்கி போடுது. அந்த குழந்தைய அந்த ஃபஸ்ட்டு பிறந்த அந்த ஆம்பளை பிள்ளையோட தான் இருந்தது. அது தவளூண்டு மூஞ்சி. அந்த மூஞ்சில் மூக்கில் டீப்பு கையில் எல்லாத்தையும் குத்தி ஒரு டாக்டர் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் குழந்தை பிழைக்குன்னு சொல்லிட்டார். பேபி ஹாஸ்பிட்டலில் கண்ணாடி மாளிகையில் எடுத்துன்னு போயிட்டு 7வது மாடி பேபி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைய சேர்த்துட்டாங்க. இது பெரிய சாட்சி. அப்படியே நான் மொத்தமாக சுருக்கி 3 நாள் மீட்டிங் சாட்சி இது. அத்தனை ஒரு நாள்லேயே மொத்தத்தையும் கட் பண்ணி ஓட்டிட்டு நான் ஓடிடுறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்ல. இந்த 3வது அந்த 7வது மாடியில் குழந்தைய வச்சுட்டாங்க. என் மனைவிக்கு வயசு தெருவில் சொல்லக்கூடாது, அவ்வளோ சின்ன வயசு. நான் வாலிபனாக இருந்தேன். ஒரு ஃபங்க் கூட்டுக்குன்னு ஊராமுட்டு ஃபேண்ட்டை போட்டுன்னு தள்ளிக்கின்னு இருந்தேன். அந்த அம்மா எப்படியோ என்னை பார்த்து காக்கைக்கு தன் குஞ்சு ஆமாம் நடந்துடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்தது. அந்த அம்மா காதில் கம்பளு, ஒரு சவரத்தில் கம்பளு, காலில் 4 கிலோ கொலுசு, பித்தளை தவளை, பித்தளை அண்டா, டிவி, கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு எல்லா வெகுமதியும் கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் வைக்கவே இடம் இல்லை. எங்களது ஓலைக்கொட்டா வீடுன்னு சொன்னேன். எங்கள் அப்பா ஒரு பொருள் கூட தொடலை. நான் எல்லா பொருளையும் நம்ம வீட்டு ஓலை வீட்டில் இருந்தாலும் எவனா எத்து மூட போகிறான்னு பயந்து ஒன்று ஒன்றா எத்து போயிட்டு ராஜஸ்தான்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் வச்சேன். நான் அண்டா வச்சேன், குண்டா வச்சேன். ஏன்னு என்ன கேட்டா எட்டி உதச்சேன். போதுனா எல்லாத்தையும் வச்சேன். இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. நான் ஊரில் இருக்கிறவங்களாம் என்னை மூஞ்சில் காரி துப்பி சொன்னான், டேய் எப்போ பாரு ஏப்ரல் 14th மைக் செட்டுக்காரங்கிட்ட கடை இங்கே வச்சு மொத்தத்தையும் கலெக்ஷன் பண்ணி ஒரு ஆட்டம் ஆகிட்டு போவேன். இப்போ ஒரு வீட்டு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணை இட்டுன்னு இதுமாரி குழந்தை பற்றி இதுமாரி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இது அதை போய் பார்க்கலையாடா நீன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் தலைவா. இங்கேருந்து நான் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 7வது மாடியில் கேட்டுக்கு முன்னாடி நின்றுருந்தேன். அது ஒரு டைமுக்கு தான் திறப்பாங்க. அந்த 7வது மாடியில் திறக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா வந்தாங்க. வீட்டுக்காரம்மா ஓன்னு அழறாங்க. ஏய் ஏன் சும்மா ஆயிரன்னு அண்ணா குழந்தை செத்துரும்பழுதுனா முக்குது. நான் சொன்னேன், 1ஆம் நம்பர் கேடி குடிகார பையன் சேத்தா தூக்கி போட்டு வா, இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலான்னு சொன்னேம்மா. பெற்றவளுக்கு தான் புள்ளியோட அருமை தெரியும். தமிழ்நாட்டு பண்பாடு என்ன தெரியுமா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் குழந்தை இல்லையா, 5 வருஷம் குழந்தை இல்லாமல் அந்த குழந்தை இல்லாத அந்த தாய் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனாலாம். தாய் வீட்டில் போனால் அம்மா வேலை செஞ்சுட்டு வந்தாங்களாம். அந்த காலத்தில் பாட்டு பாடி விசாரிப்பாங்க. அந்த தாய் பாடினாலாம். அம்மா அந்த பொண்ணு அழுதான், ஓன்னு உன்னை அத்தான் அடிச்சானோ உன்னரிப்பு செண்டாலே ஏ மச்சாடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே யாரடிச்சு நீ அழுறே என் மகளே சொல்லிவிட்டு அழம்மா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சா, என்ன அத்தா அடிக்கலம்மா, என்ன மாமனோ அடிக்கலம்மா, வேற எதற்கம்மா அழற, நான் சட்டியில் போட்ட சொத்து எனக்கு வாரி இறைக்க பிள்ளை இல்லை, நான் தண்ணிக்கு போகும்போது தடமறித்து செல்ல பிள்ளை இல்லை. இன்னைக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி எத்தனையோ குடும்பம் லட்சங்களை செலவு பண்றாங்க, ஆயிரங்களை செலவு பண்றாங்க. 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லைன்னா இந்த மலடி இந்த கொட்டியை எங்க கல்யாணம் பண்ணி வந்துன்றாங்க. ஆனா காலத்துல எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, அந்த புள்ள செத்தா தூக்கி போட்டுவான்னு சொன்ன 1ஆம் நம்பர் பாவி
என் மனைவி அழுதுகினே போய் அன்ன ராத்திரி சொல்லியிருக்கிறாங்க. என் மனைவி பேர் நீங்கள் யாருமே சொல்லலை. என் மனைவி பேரை நான் கீழே வந்து சொல்கிறேன். என் மனைவி சொல்லியிருக்குது, ஏசுநாதா ஏசுநாதா. என் மனைவிக்கும் ஏசுநாதருக்கு எந்த சம்பந்தமே இல்லை. அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஏசுநாதா என் பிள்ளைக்கு இந்த 2 கண்ணு திறந்துதானா, இந்த பிள்ளைய நான் ஏசுநாதருக்கே கொடுத்துட்றேன். இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த தாய் பேபி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறாங்க. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு. டாக்டர் சொன்னாரா, சும்மா ஏமா எழுதுங்கிறேன், ஒரு டிராப்ஸ் ஒன்று எழுதி கொடுக்குறேன், அதை வாங்கின்னு வா, அதை அந்த குழந்தைக்கு விட்டு ஒன்று பிழைக்கும், இல்லைன்னா செத்தா எடுத்துன்னு போமான்னாராம். 50 ரூபா கொடுத்து அந்த அம்மாவுக்கு அந்த டிராப்ஸ் வாங்குறதுக்கு அந்த நாளில் வழி இல்லை. காரணம், என்னை மலை போல நம்பி, என் ஆதரவா இருப்புன்னு நம்பி, நான் அந்த மகளை காத்துப்பேன்னு நம்பி, நான் கடந்து வந்து எங்க இருந்தாலும் அந்த மகளுக்கு ஒன்று நான் விடுவிப்பேன்னு நம்பி அந்த மகள் என்ன அந்த வாலிப வயசுல தீர்மானம் பண்ணிக்கிச்சு. ஆனா இன்னைக்கு 50 ரூபாவுக்கு வழி இல்லாம அந்த பேபி ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க. எப்படியோ அந்த அம்மா அந்த டிராப்ஸை வாங்கி அந்த குழந்தை வாயில ஊற்றி இருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள்ல அந்த சின்ன குழந்தை கண்ணுல மின்னாம்பூச்சி மாரி பார்வை பார்த்துருக்கிறாங்க அம்மா. அந்த புள்ளதான் இன்னைக்கு மலேசியாவில் ஆராதனை வீரனாய் போன நாள்ல இருந்து இந்த நாள் வரையில 1 நாள் கூட ரெஸ்ட் இல்லாம போன 15 நாள் ஊழியத்தில், ஒரு 12 நாள் ஊழியத்தில் 4000 வெள்ளியை எனக்கு காணிக்க அனுப்பி வச்சாங்க. சாதனை. மலேசியாவுக்கு போனவனுக்கு தான் தெரியும், போனவர்களுக்கு தான் தெரியும் மலேசியாவில் எங்கெங்கெல்லாம் போய் வாட்ச்மேன் வேலை பண்ணாங்க. நான் பல முறை போய், ஒரு முறை சில முறை போயிருக்கிறேன், எனக்கு தெரியும். ஆனால் இந்த வயிற்றில் பிறந்த புள்ள மலேசியாவுக்கு போயிட்டு 15-12 நாளில் அப்பா ஒரு காணிக்கை உனக்கு அனுப்பி வச்சோம்பான்னா, எவ்வளோ தாண்டா உங்களுக்கு இந்த 12 நாளில் எப்போ உங்களுக்கு அப்பா 4000 வெள்ளி கர்த்தர் கிருபை. நல்ல ஜோரா கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த புள்ள சாக கிடந்த புள்ள, எந்த பிள்ளைய கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்களோ அன்னையிலிருந்து இந்த நாள் வரையிலையும் எந்த வேலைக்கு அனுப்பல. போன மாதம் காஞ்சிபுரத்தில் நடந்த 7 நாள் துதி ஆராதனையில் எல்லாம் ஜாம்புவான்கள். நேற்று பிரசங்கித்த லூக்கான ஒண்டே மோசஸோட பையன், இந்த நான் அழுத போதெல்லாம் ஒருத்தர் பாடினார், அவரு டேவிட் விஜயகாந்த், சீனியார்ட்டியில் இருக்கிறவங்க மத்தியில் இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத புள்ள துதி ஆராதனை பண்ணா அந்த 7 நாளில் தனித்துவ பேரை வாங்கி கொண்டு வந்தான். கரங்களை சோரா தட்டி அல்லேலூயா. அம்மா குழந்தைக்கு எப்படியோ உயிர் கிடைச்சிச்சு. இப்போ என் மனைவி என்னை வர சொல்கிறாங்க, அண்ணா குழந்தைக்கு உயிர் கிடைச்சிச்சு, நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போனோம் வானானாங்க. நானும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலில் நிற்கிறேன். எங்கள் அந்த அம்மா சொன்னாங்க, கார் எங்கன்னான்னு கேட்டாங்க. கார் வாடகை கார் எடுத்துன்னு வந்தியா? கார் எடுத்துன்னு வரல. ஆட்டோவனா பிடியாண்ணா? ஆட்டோ பிடிக்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. என்ன தாண்டா பண்ணேன், 96வது வருஷத்தில் நடந்த எலெக்ஷனில் தோத்துட்ட தலைவராக கூட போய் நல்லா குடிச்சு மொத்த நதியாக கம்பல் கூட வைக்கல, எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டேன். காலில் 4 கிலோ கொலுசம்மா, 4 கிலோ கொலுசு. ஒரு நாள் குடிக்கிறதுக்கு காசு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வளர்னு ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் கர்மாந்திரத்துக்கு ஏதோ அதர்சம் சுட்டி எடுத்து போகணுமா, அதுக்கு கும்பகோணம் தவளை வேணுமா. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ க்யூட்டாக தெரிஞ்சுக்குது பாரு. கரெக்டாக தாவிதனாச்சு நடியம்மான்னு கும்பகோணம் தவளை வேணும்னா சேட்டுக்கல்லில் போய் கேளு வந்து, இல்லை விளாடாத கும்பகோணம் தவளை வேணுச்சு. எவ்வளோ வச்சுங்கிறேன்? 100 ரூபா வச்சுங்கண்ணா. சே, 100 ரூபாய்க்கு கல்யாணத்துக்கு கொடுத்த கும்பகோணம் தவளை விற்றவனா ஒரே 100 ரூபாய்க்கு. குழந்தைய கையில் வச்சுக்கின்னு யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். என் மனைவி இப்போ ஒரு காரில் ஒரு சீட்டு ஃபுல்லாக உட்காந்து வந்திருக்கோம். அந்த நாளில் எப்படி இருந்துக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன், யூடியூப்பில் பாருலாம். இந்த எலும்பெல்லாம் தெரியும், வாயெல்லாம் விழுந்து அப்படியே குச்சி மாம்பழம் மாதிரி அவங்க அம்மா என்கிட்ட கொடுத்ததை மாம்பழத்தை சப்பிட்டு கொட்டை போட்டால் எப்படி இருக்குமோ அதுமாரி இருந்தது அந்த அம்மா. அந்த குழந்தைய கையில் வச்சுக்கின்னு அப்படியே கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி வந்தோம். குழந்தை ஓன்னு அழறான். ஏன் குழந்தை அழறான்னு கேட்டான்னா, பால் இல்லைண்ணா, எனக்கு தாய்ப்பால் இல்லைண்ணா, லாக்டோசன் ஒன்று வாங்கின்னு வந்து கொடுண்ணா, லாக்டோசன் ஒன்று வாங்கின்னு வந்து கொடுனான்னு கேட்டாங்க. நான் 110 ரூபா என்கிட்ட இல்லைண்ணா, 110 ரூபா கொடுத்து லாக்டோசன் ஒன்று வாங்குறதுக்கு வழி இல்லை. எங்கள் மாமியார்கிட்ட போய் கேட்டேன், அத்தை குழந்தைட்டு வந்துக்கிற ஒரு பால்ட்டின் வாங்கி கொடுன்னு. உன்னை என் பிள்ளைங்க பார்த்தா உன்னை வெட்டியே போட்டுருவானுங்க, எங்கன்னா ஓடி போடுறான்னு. குழந்தைய தூக்கின ஆசையாக பாசமாக வளர்த்த அந்த பொண்ணோடு அந்த குழந்தைய தூக்கின்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்.
எங்கள் அம்மாவை போய் கேட்டேம்மா ஒரு பால்ட்டின்னு வாங்கி கொடுமா. எங்கள் அம்மா கேட்டாங்க, டேய் நீ தண்டை சோறு, உன்னை வெட்டி போட்டு போகிறாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளுக்கு தண்டை சோறு போட்டேன். பிள்ளைக்கு மாடா தண்டை சோறு போடுவேன். உடம்புல நல்ல ரத்தம் ஒன்றா போய் செத்து போடானாங்கம்மா. என்ன போய் செத்து போயாண்டா. 19 வயசுலேருந்து 20வது வயசை தாண்டுற வயசு. என் மனைவி நினச்சிருக்கோம், நினச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம் நிம்மதியாக வாழலான்னு. என் நந்தவனம் பாயாச்சு, அது வேற இருந்து போயாச்சு. தென்றலோ வீச மறுத்திடுச்சு, அந்த வானம் மழை பொய்யாம நின்னுடுச்சு. நான் நட்ட மரம் பட்டு போச்சு, எனக்கு இட்டவங்க விட்டாச்சு. 4 சுவர் நடுவினில படுத்தாச்சு, நான் நம்பினோர் என்ன விட்டு போயாச்சு. சாக போன செத்து போடான்னு சொன்னேன். எங்கள் அம்மாவை சும்மா விட்டு வந்தனா அழிய கண்ணீர்மா சொல்கிறேன்னு முடிய பூச்சின்னு ஒரே அடி தான் எங்கள் அம்மாவை வச்சேன். எங்கள் அம்மா நல்லா வலுசாலி, நான் வசன்னு இருப்பேன். யாரை சாவ சொல்கிறேன்னு ஒரு குத்து விட்டேன். எங்கள் அம்மா என்னை பெட்டி எடுத்துட்டாங்க. தொடப்பு கட்டிலையும் அதுலேயும் பெட்டி எடுத்து மூளை மண்ணை போட்டுன்னு இந்த குழந்தைய தூக்கி நானும் என் மனைவி அனாதியாக ஆந்திர மாநிலத்தை போய் சேர்ந்தோம். கடூர், கஞ்சரப்பாளையம், காப்பு கண்டிகை, சின்ன பாண்டூர், சத்திவெட்டு சகிதியை போயிட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், போட்டுக்கிறதுக்கு ஒரு மாற்று துணி இல்லாமல், எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கொட்டா வீடு இல்லாமல் ரோடாக நானும் என் மனைவியும் அந்த முதல் பொருளை ஆரம்பித்தோம். ஒரு திண்ணை மேலே நல்ல ஞாபகம், கஞ்சரப்பாளையத்தில் அந்த திண்ணையில் என் மனைவி உட்காந்துருந்தாங்க. நான் 2 மணிக்கு வந்தேன். அம்மு சாப்பிட்டியான்னு கேட்டேன். இன்னும் இல்லைன்னானுச்சு. கொஞ்ச நேரத்தில் பச்சரிசி முத்தை, களி முத்தை, பச்சரிசி முத்தையும் காசிலிக்கறியும் வச்சு கொடுத்தாங்கம்மா. இன்பமாக வாழ வேண்டிய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை நடுத்தெருவில் வந்து சாபமாக்கப்பட்ட செத்து போலான்னு முடிவு பண்ண தாயே. நான் செத்து போயிட்டா என்னை நம்பி வந்த மனைவி என்ன பாவமன்றி, அதாவது அவங்க அம்மா வீட்டில் கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சாக போன ராத்திரியில் தான் ஒரு புத்தகத்தை படித்தேன். 3 தலைமுறை கிறிஸ்தவன். ஒரு புத்தகத்தில் இருந்தது என்ன தெரியுமா? நீங்கள் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நான் தரித்திரனானேனே. ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா கடன் இருந்துதான். அது இயேசுநாதரை நம்பி வந்தாராம். 1 லட்சம் கடன் போயிடுச்சான். இப்போ அவர் ஊழியம் செய்கிறாராம். சாக போகிற ராத்திரியில் கூட இந்த 1ஆம் நம்பர் திருட்டு பாஸ்டம் கூட மாட்டானுங்களே, இவ்வளவு பொய்யை எழுதி வச்சுக்கிறானுங்களே, எப்படி 1 லட்சம் கொடுப்பாரு? இவர் ஊழியம் பண்ணுறாரா? நான் கேட்டேன் அந்த ராத்திரியில். இந்த பாஸ்டுக்கு 1 லட்சம் கடன் கொடுத்து ஊழியம் செஞ்சது உண்மையானா எனக்கு ரேஷன் சோறு போடுவியா, வயிறு நிறையோ, போட்டுக்க ஒரு துணி கொடுப்பியா, தூங்க ஒரு கொட்டா கொடுப்பியா? நான் கூட ஊரா போய் ஊழியர் செய்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆமாம், அந்த ராத்திரி என் மரணம் அந்த புத்தகம் தாண்டி விட்டுச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் என் மனைவியை கையில் இட்டுக்கின்னு அந்த பிள்ளையை இட்டுக்கின்னு பிறந்த ஊருக்கே வந்தேன். ஊரா ரோடா நின்று பாட ஆரம்பித்தேன். ரோடா நின்று அப்போ வந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல், உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே, உம்மை தவிர விருப்பம் இல்லை எங்க வாழ்